தைப்பூச விரதம் எளிமையாக இருப்பது எப்படி என்று பார்க்கலாம். தைப்பூசத்தென்று அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை நாம் தொடங்க வேண்டும். நாள் முழுவதும் பால் பழம் அருந்தவிலாம் அல்லது உபவாசம் இருந்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று இந்த மந்திரத்தை ஜபித்து கந்த சஷ்டி கவசம் வழிபாடு செய்ய வேண்டும். மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தோ அல்லது வீட்டில் விளக்கேற்றி நைவேத்தியம் படைத்தோ விரதத்தை நிறைவு செய்து விடலாம். காலை எழுந்தவுடன் நீராடி தூய்மையான ஆடைகளை உடுத்திக் கொண்டு முருகப்பெருமான் படத்திற்கு மலர்கள் சாத்தி வழிபட வேண்டும். முருகனுக்கு பால் பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு அப்பம் போன்றவற்றை நைவேத்தியமாகவும் படைக்கலாம். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து கந்த சஷ்டி கவசம் அல்லது முருகன் பாடல்களை பாடி வழிபட வேண்டும். உபவாசம் இருப்பதே சிறந்தது. இயலாதவர்கள் பால் பழம் அருந்தி உப்பு காரம் தவிர்த்து விரதம் இருக்கலாம். மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது நல்லது. பால் குடம் காவடி எடுத்து செல்வது முருகனின் அருளை பெற்று தரும். விரத முடிவு மாலையில் முருகனுக்கு தீபாரணை காட்டி நைவேத்தியம் செய்து உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்து விடலாம். 48 நாள் விரதம். பலர் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை 48 நாட்கள் விரதம் இருப்பது வழக்கம். விரத காலத்தில் புலால் உணவை தவிர்த்து பாய் இல்லாமல் தரையில் படுத்து கோபத்தை கட்டுப்படுத்தி கந்தன் புகழ்பாடி வர வேண்டும். தைப்பூச விரதம் இருப்பதன் மூலம் மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறும், தடைகள் நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை. இந்த தைப்பூச நாளில் முருகனை நாம் வழிபடுவதால் தீய சக்திகள் நம்மை அண்டாது. நன்மை